اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، عن عامر بن سعد عن أبيه قال: عداني رسول الله صلى الله عليه وسلم حجة الوداع من وجع أشفيت منه على الموت، فقلت: يا رسول الله، بلغني ما ترى من الوجع وأنا ذو مال إلى آخره. أو قال النبي صلى الله عليه وسلم. صدق رسول الكريم. அருகில் சகோதரர்களுடைய நாம் பார்க்கக்கூடிய பாடம் இறுதி சாசனம் என்று சொல்லக்கூடிய அந்த மரண சாசனத்துடைய எந்த அளவிற்கு சொத்துக்களை நாம் பங்கீடு செய்ய வேண்டும், அதை எழுதி வைக்கலாம் இறுதி சாசனத்தில் பொதுவான முறைகளில் என்பதை பற்றிதான் பார்க்கக்கூடிய ஒரு பாடமாக இருக்கின்றது. ஒருவர் அவருக்கு சொந்தமான சொத்துக்களில் தான் சம்பாதித்த சொத்துக்கள் தான் தன்னுடைய சொத்துக்கள் இருக்கின்றது. இதில் இறுதியாக இவருடைய மரண தருவாயை அடையக்கூடிய நேரமோ அல்லது மரணத்திற்கு பின்போ தன்னுடைய தூரத்து சொந்தங்களுக்கோ அல்லது தர்ம காரியங்களுக்கோ அல்லது பொது நிறுவனங்களுக்கோ இவர் தன்னுடைய சொத்துக்களை எழுதி வைக்கின்றார் என்றால், இவர் சம்பாதித்த சொத்துக்களில் இருந்து எந்த அளவிற்கு எழுதி வைக்கலாம் என்று பார்த்தால் 1/3 தான் இவர் எழுதி வைக்க முடியும். இவருக்கு வாரிசுகள் இருந்தாலும் சரியே இல்லாவிட்டாலும் சரியே என்பதாக முஹத்திஸீன்கள் எழுதுகின்றார்கள். சிலர் எழுதுகின்றார்கள் இது சொத்துக்கள் வாரிசுகள் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் என்பதாக. பெரும்பான்மையான கூற்று 1/3 தான் எழுத முடியும், அதனுடைய கூடுதலாக எழுத முடியாது என்பதாக சொல்கின்றார்கள். அதே சமயத்தில் தன்னுடைய வாரிசுகள் ஒத்துக்கொண்டார்கள், சரிங்க இவர் 1/3 மேல அதிகமாக இவர் எழுதி வச்சுட்டாரு, இவர் ஒப்பாத்தாயிட்டாரு, பார்க்கிறாங்க. தன்னுடைய வாரிசுகள் சொல்கின்றார்கள், இந்த இறந்த மனிதனுடைய வாரிசுகள் என்னுடைய தந்தை அல்லது என்னுடைய சகோதரர், அவர் ஆசைப்பட்டு எழுதி வச்சுட்டாரு, 1/3 தான் கொடுக்கணும், அதுக்கு மேல கொடுத்து எழுதி வச்சுட்டாரு, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்க அதை ஏற்றுக்கொள்கிறோம், அதை நாங்கள் மனப்பூர்வமாக ஒப்புக்கொள்கின்றோம் என்பதாக என்று சொன்னார்கள் என்றால், அப்பொழுது அதற்கு மேலாக கொடுக்கலாம். அவர்கள் விருப்பம் தெரிவிக்கவில்லை, எதுவும் முறையாக அதுபோல் நீங்கள் செய்ய அப்படின்ட்டாங்கன்னா அதுல அவர் எழுதி வைத்த சாஸ்திரம் அது ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதாகத்தான் இந்த ஹதீஸ்களில் சொல்லக்கூடியது. ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கூறக்கூடிய ஒரு அறிவிப்பு, அவங்க சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடைபெறும் ஹஜ்ஜின் போது, ஹஜ்ஜத்துல் விதாவில், நான் மக்காவில் இருந்த சமயம் எனக்கு ஏற்பட்ட ஒரு நோயிற்காக என்னை உடல்நல விசாரிப்பதற்காக ரசூலுல்லாஹி வந்தாங்க. அந்த நோயின் காரணமாக நான் மரணத்தை தள்ளி விடுவேனோ எதிர்பார்த்தவனாக நான் இருந்து கொண்டிருந்தேன். நான் அவ்வளவுக்கு நோய்வாய்ப்பட்டு கடுமையான நோய்வாய்ப்பட்டு இருந்தேன். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், செல்வந்தனாகி எனக்கு ஒரே ஒரு மகன் மட்டும்தான் எனக்கு இருக்கு, வேறு எவரும் எனக்கு வாரிசுகளாக இல்லை, வாரிசாளர்கள் இல்லை. நீங்கள் காணும் இந்த நோயினால் நான் பீடிக்கப்பட்டு இறந்து விடுவேனோ என்பதாக நான் எண்ணுகின்றேன். ஆகவே நான் என் சொத்துக்களில் 2/3 பாகங்களை தர்மம் செய்து வேண்டுமா என்று அவர்கள் கேட்டார்கள். யாரு?
சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, வேண்டாம் நீங்க அப்படிலாம் செய்யாதீங்க அப்படின்னாங்க. அப்ப மீண்டும் நான் கேட்டேன், அப்ப என்னுடைய சொத்துக்களில் பாதியை தர்மம் செய்யட்டுமா அப்படின்னு கேட்டேன். அதற்கு ரசூலுல்லாஹி அதற்கு சொன்னாங்க வேண்டாம் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்றில் ஒரு பாகம் வேண்டுமானால் தர்மம் செய்யலாம், மூன்றில் ஒரு பாகமே கூடுதலான அதிகம்தான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் உங்களுடைய வாரிசுகளை மக்களிடம் கையேந்தும் நிலையில் விட்டுச் செல்வதை விட அவர்களை தன் நிறைவு உடையவர்களாக ஆக்கிவிட்டு செல்வதே சிறந்ததாகும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். பாருங்க, சொத்துக்களை நான் வக்ஃப் செய்தேன், பொதுவா அர்த்தம் நான் எடுத்து கொடுத்துருவேன், தான தர்மம் செய்தேன் அப்படின்னு செய்கிறது பெருசு இல்லை. அதுக்கு பின்னால் உங்களுடைய சந்ததியர்களை பிறர்களிடம் கையேந்தும் லெவலுக்கு சூழ்நிலைக்கு நீங்க ஆராய்ச்சி விடாதீர்கள். அப்ப அவர்களுக்குரிய தன்னிலை பெற்றவர்களாக அவர்கள் திகழ வேண்டும். அவங்களுக்கு அப்ப என்ன அவசியம்? ஒன்று பொருள் செல்வம் வேண்டும், இரண்டாவது கல்வி செல்வம் வேண்டும். ரெண்டு செல்வத்தையும் அவங்களுக்கு நம்ம புகற்றணும். இந்த ஒரு அதிக செல்வத்தை மட்டும் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். செல்வத்தை மட்டும் அவர்களுக்கு கொடுக்கக்கூடியது ரசூலுல்லாஹி சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல. ஆனா அவர்களுக்கு அதை நிர்வகிக்கக்கூடிய பராமரிக்கக்கூடிய முறைகள் அவர்களுக்கு தெரிய வேண்டும். அண்ணா என்னுடைய மகனுக்கு நான் என்ன ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கிறேன் சொல்லி அவனை கெடுத்து குட்டிச்சவராக்கி செல்லம் காட்டுகின்றேன் என்பதாக சொல்லி அவனை வீணாக்கி மண்ணாக்கி ஒண்ணுமில்லாதவர்களாக ஆகிறது. அவனை பின்னாடி எந்த ஒண்ணுமே அவனுக்கு தெரியாதவராக பூமுட்டையாக மாற்றி விட்டு திட்டுவாங்க. அது செய்யக்கூடாது. இந்த ஒரு வார்த்தையில் நாம் தெளிவாக கவனிக்க வேண்டியது இருக்கு. என்ன? உங்களுடைய குழந்தைகளை உங்களுடைய வாரிசுகளை மக்களிடம் கையேந்தும் நிலையில் விட்டுச் செல்வதை விட அவர்களை தன்னிறைவு உடையவர்களாக ஆக்கிவிட்டு செல்வதே சிறந்ததாகும். நீங்கள் அல்லாஹ்வின் திருப்தியை விரும்ப செய்கின்ற தர்மம் எதுவாயும் அதற்கு பதிலாக உங்களுக்கு பிரதிபலன் வழங்கப்படும். எந்த அளவுக்கு தெரியுமா? நீங்க நன்மை நாடி செய்யக்கூடிய எந்த ஒரு சின்ன ஒரு விஷயமா இருந்தா கூட அல்லாஹ்விடத்தில் அதனுடைய பிரதிபலனை நீங்கள் அடைந்து விடுவீர்கள். அது உங்களுக்கு கிடைக்கும், பிரதிபலன் வழங்கப்படும். எந்த அளவுக்கு என்றால் நீங்கள் உங்களுடைய மனைவியின் வாயில் இடுகின்ற ஒரு கவல உணவுக்கும் கூட உங்களுக்கு பிரதிபலன் அளிக்கப்படும். நம்முடைய மனைவிக்கு ஒரு ஆசையில அன்புல ஊட்டக்கூடிய அந்த ஒரு கவல உணவு கூட அதுவும் நன்மையில் தான் வந்து சேருகின்றது. அதனுடைய பிரதிபலன் உங்களுக்கு கிடைக்கும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். நான் அல்லாஹ்வின் தூதரே, என் தோழர்களுக்கு அனைவர்களும் மதீனாவிற்கு சென்று விடுவார்கள், நான் மட்டும் இங்கு மக்காவில் என் தோழர்களை விட்டு பின்தங்கியவனாக ஆகிவிட்டேன் என்று கேட்டேன். நான் ஹிஜ்ரத்தியாம அங்கே இருந்தது என்ன செய்தது அப்படின்றதுக்கு அதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீங்கள் இங்கு இருந்த போதிலும் அல்லாஹ்வின் உவப்பை நாடி நல்லவற்றின் நல்ல அறங்கள் செய்து கொண்டே இருந்தால் உங்கள் தகுதியும் மென்மையும் அதிகரிக்கும், மேன்மையும் அதிகரிக்கும், அது அதிகரித்துக் கொண்டே இருக்கும் என்பதாக கூறிவிட்டு உங்களை வைத்து சில கூட்டத்தார் நன்மை அடைவதற்காகவும் வேறு சிலர் துன்பம் அடைவதற்காகவும் நீங்கள் இங்கேயே தங்க வைக்கப்பட்டிருக்கலாம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அது சொல்லிட்டு அப்புறம் அவர்களுக்காக துஆ செய்றாங்க. இதை விட என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இப்ப இவரு தன்னுடைய சொத்துக்களில் மூன்றில் ஒரு பகுதியை தர்மமாக தான தர்மமாக எழுதி வைத்து விடுகின்றார்.
இந்த சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாம் எழுதியதற்கு பின்னால் இவர்கள் அதுக்கு பின்னாடி ஹிஜ்ரத் செய்கின்றார்கள். இவர்கள் 80 வயது வரை வாழ்கின்றார்கள். இவர்களுக்கு அதற்கு பின்னால் 3 ஆண் குழந்தைகள் பிறக்கின்றது. ஹிஜ்ரி 55 வரை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு 3 ஆண் குழந்தைகள் பிறக்கின்றது. யாராக? ஆமீர், முஸஅப், முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி இந்த 3 ஆண் குழந்தைகளும் அவர்களுக்கு பிறக்கின்றது. இவர்கள் எந்த அளவிற்கு பின்னால் எனக்கு ஒரே ஒரு பெண் உங்களுக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொன்னவங்க அதுக்கு பின்னாடி அல்லாஹ் தஆலா ஆண் குழந்தைகள் வாரிசுகளை கொடுத்தார். இவர்கள் நல்ல முறைகளில் வாழ்ந்திருக்கின்றார்கள் என்பதையும் இந்த ஹதீஸின் வாயிலாக நமக்கு உணர்த்தி காட்டக்கூடியதாக இருக்கின்றது. எதை படித்தோம் எதை கேட்டோம் அதை உடைந்து நடக்கக்கூடிய அன்மக்களாக வல்லல்லாஹு அனைவரும் ஆகியார் உருவானாக. வாக்கத் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹும்ம وبحمدك ونشهد ان لا اله الا انت ونستغفرك ونتوب اليك. سبحان ربك رب العزه عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين.